அல்லது சேர்க்கைதான் என்ற ஒரு புது ஐயப்பாறை என் மனதில் தோன்றுகிறது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் எப்படி இருக்க முடியும்? வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தானே மனம் உண்டாகும். எனக்கும் இதற்கும் விளங்கவில்லை. அதனால் தான் இதற்கு முடிவு பொறுப்பை ஒருவர்களிடமே இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்தவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. என்னை இன்றே அறிவீர்கள். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமா அல்லது செயற்கையில் மனமா என்ற மன்னரின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை உடனே செய்யுங்கள். நம் மன்னரிடமிருந்து நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா? இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசு. அப்பா சுக்கா அரசு எனக்கே கிடைக்கிற மாதிரி புரிய மாட்டியா? காஜல விழாதே. தாயே மீனாட்சி, என்னையா உன் கூப்பிட்டீங்களா? உன்னை யாருமா கூப்பிட்டா? ஓ அட போயா. பத்தியா பத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போது மற்றவங்களாம் திரும்பி பார்த்தாங்க. அச்சுமே திரும்ப மாட்டியே மீனாட்சி. நமக்கு ரட்சி நல்புத்து பஞ்சனையே இருக்கும் வேலையே நீங்க கண்ணாடில நல்புத்து பஞ்சனையே மாதுடன் இருக்கும் வேலையே நீ சொல்லிட்டு சொற்களாளர்களுக்கு எடுத்து சொன்னால் நீ வாய்ப்பு சுற்றுமா வாழ்க்கை வந்தே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா அடுப்பண்ணாச்சு. நேரம் பார்த்து நமக்கு பாட்டு வரல வரல. ஆமா, நம்ம சந்தேகத்தை கொடுக்க இல்லை. எப்படி அரசு சந்தேகத்தை கொடுக்க முடியும்? எனக்கு இல்லை வேலைக்கெல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. ஐயா போய புலவரே, யார் யாரு? அழைத்தது நான் தான். ஏன் அழைத்தீங்க? நானும் நீங்க சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டி சேர்த்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாத்தியா தங்களோட போட்டது நீங்களும் கேட்டாச்சா? நேரம் வளர்ந்து எடுக்க வந்துட்டீங்க. ஓ நீ வசதியோட பண்ற மாதிரி தெரியுது. நீர் என்ன இத்தனையா இருந்துச்சு. அதுலேருந்தே கேட்கையா என்ன கேட்குது போல. ஓ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷன் கிட்ட பேசி ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஆண்டவனிடம் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காரணம் இருந்தது. சரிதான், ஒழிஞ்சு நீங்க ஒத்து கேட்கீங்க போல இருக்கு. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலே தான் இருந்தேன். ஓஹோ, சரி சரி. நான் கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது நீங்க எதிரில் வந்திருப்பீங்க. நான் பார்த்துருக்க மாட்டேன். இல்லை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. ஐயா, ஏதோ கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சுன்னா நான் தான் கடவுள் இருந்து கும்பிட சொல்லியிருக்க போல இருக்கு. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம் என்று பாடியவர் உன்னை போல ஒருவர் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, சரிதான். நேரத்துக்கு சாப்பிட்டுவாங்க போல இருக்கு. நின்று நிம்மதியா பேசுறீங்க. நீங்க இனிமேல்தான் ஏற்பாடே. வர நீ வா இங்கே. பாட்டியின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைக்குது. அடுத்த நிமிடம் என் கையில் 1000 பரிசு. கவலைப்படாத, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டா? நீங்க தருவீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டு கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே சொந்தமா எழுதும் பாட்டை கண்ணா கண்ணான்னு பேசுவாங்க.
உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? அது போற பேர பண்ணலாம் என்ன சொல்லிருக்காங்க. எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பற்றிலாமே உடனே மேல எதனா இருக்கு. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவர் நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? எழுந்து அந்த பரிசு மீது எனக்கு பற்றில்லை, நீயே வாங்கிக்கோ என்றேன். ஓஹோ, இப்போ புரியுது. புதுசா பாட்டு எழுதி பழகிற அது நேரத்துக்கு போனா எழுதி உடைப்பாங்க பயந்து வேறு தள்ளி இருக்கு. என் குழந்தை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உன்னை பரீட்சித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம். ஆனா என் புதுமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராக கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கணுமா? கேட்கதான் தெரியும். கேளும். சற்று பொருள். கேளும். பிரிக்க முடியாதது தமிழும் சிவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தேற்பது முயற்சியும் வெற்றியும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெற்றோரிடம் பொய்கள், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், காத்து வசிப்பது கலையும் வழக்கும், கலை சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாரி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியர், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா என்றதான் அப்பா பார்த்தீங்களா நீங்கள் அழைக்குது. ஐயா நீ புலவர். நீ இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டி கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ நான் உன் கையிலே தருகிறேன். நீ பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேணும். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கோ. எல்லாமா? ரொம்ப அதுதானா? இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் அப்போ என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, தேவிக்கு சிரிப்பாக. நான் மறுபடியும் உங்களை எங்கே வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருவா சுத்தர வைப்போடு. அதற்கும் சிரிப்புதானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம்பிதான். பெரிய வீடு? எந்த வீடு? எங்கே வீடு? இங்கே இருக்கிற போல பாட்டு எங்கே? ஆஹா, பாட்டு தயாராகி இருக்கிறது போல இருக்கு. ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உள்ளது.